வணக்கம் நண்பா. கஸ்டமருக்கான ஒரு சிறிய பதிவு நம்ப இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160 பற்றியும் பார்க்க போகிறோம். கஸ்டமர் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட் என்ன, ஆயில் செக்அப் பண்ணியிருக்காங்க. ஆயில் செக்அப் பண்ணதான் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆயில் செக்அப் பண்ணும்போது அந்த ராடில் எட்டாமல் இருந்திருக்கு ஆயில். அதனால கஸ்டமர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டேரக்ட் வாங்கி அந்த ஆயில் மொத்தமாக ஊற்றிட்டாங்க. எப்போயுமே நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஆயில் கேஜில் 2 மார்க் இருக்கும். பாட்டமில் 2 மார்க்கில் ஒன்று லோ ஒன்று ஹைன்னு இருக்கும். அந்த 2 லெவலில் எட்டலைன்னா மினிமம் ஒரு 200 ml நீங்கள் டேப் ஆஃப் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். அது தெரியாமல் கஸ்டமர் ஃபுல்லு ஆயிலும் ஊற்றி ஓட்டிட்டாங்க. லாங் ட்ரிப்லாம் அடித்தனால ஆயில் லீக்கேஜ் அங்கங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் காரணமே மெயினாக. அது மாதிரி வண்டி பிக்கப்பும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். வண்டி அனத்தி போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, எப்போயுமே நீங்கள் ஒரு ஆயிலை ட்ரெயின் பண்ணி பார்க்கும்போது ஆயிலோட ட்ரெயின் போல்ட்டில் ஒரு மேக்னெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, காந்த விசை கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் உள்ள ஒரு டேமேஜ் ஆகுது, ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒட்டிக்கிறோம். அது மாதிரி ஒரு பவுட்ரு மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது கிளச் பிளேட்டில் வர அந்த டஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி ஒரு ஸ்டீலோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ரொம்ப கவனித்து, ஒரு சின்ன பிசுறாக இருந்தாலும் அதை பிரித்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சின்ன சவுண்டு எதுவும் வந்துச்சுன்னா பிரித்து பார்க்குறது ரொம்ப நல்லது. கஸ்டமர் நம்மகிட்ட வந்தாங்க, நாங்கள் ஆயில் லெவலில் பிடிச்சி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி சரி பண்ணியாச்சு. ஆயில் மாற்றும்போது ஆயில் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றி விட்ருங்க. இந்த வண்டிக்கு மாற்றியாச்சு ஆல்ரெடி. கஸ்டமர் மோட்டோவில் வாங்கியிருந்தாங்க, அவங்களுக்கு அதுவே டாப் அப் பண்ணி விட்டாச்சு.